அமலாக்கத்துறை சோதனை குறித்து விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்திருக்கின்றார். அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான கேள்விகளுக்கு உரிய விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் அந்த விளக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய சூழலில் அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்திருக்கின்றார். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அஜய், வணக்கம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் புதியதாக இணைந்த அர்ஜுன் ஆதவ் என்ற நபருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் கட்சி பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். கட்சி உயர்மட்ட குழு, செயற்குழு, பல்வேறு கூட்டங்களில் கூட அவர் கலந்து கொண்டு வரார். இந்த நிலையில் தான் நேற்று காலை அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பது நடைபெற்றது. நேற்று தொடங்கிய அந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது மறுநாள் காலையில் 24 மணி நேரம் அந்த சோதனை என்பது நீடித்தது. அதில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்த நிலையில் தான் அர்ஜுன் அவர்கள் தற்போது ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அதன்படி, எனது அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள். இன்று காலை தொடங்கி மறுநாள் காலை வரை நடத்தப்பட்டது என்பதனையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பொது வாழ்வில் வெளிப்படை தன்மையோடு இருக்க வேண்டியவன் அவசியம் எப்போதும் உணர்கிறேன் என்பதையும் அவர் வலியுறுத்தி இந்த செய்தி குறிப்பிலே சொல்லியிருக்கிறார். இருக்க வேண்டிய அவசியத்தை எப்பொழுதும் உணர்த்துகின்றது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாகவும் உரிய விளக்கத்துடன் பதில் அளித்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து சமூக வலைதளங்களில் உலா வரும் தகவல்கள் அனைத்தும் உண்மைக்கு மாறான தகவல் என்பதையும் அந்த செய்தி குறிப்பில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக என் மடியில் கனமில்லை, அதனால் வெளியில் பயமில்லை என புரட்சி தலைவர் அம்பேத்கர், தந்தை பெரியோர் ஆகிய சமத்துவ சிந்தனையாளர்கள் வருகின்ற உறுதியோடு நான் விசிகாவில் தொடர்ந்து பயணிப்பேன் என்பதையும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி அஜய்.